என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம தப்பா பேசாதீங்க. குக் வித் கோமாளி போட்டியாளர்கள் யாருக்கு ஆதரவு குடுக்குறாங்கன்னு தெரியுமா? குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகுறதா அறிவிச்ச நிலையில, அதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அத மறுக்கக்கூடிய விதமா சக போட்டியாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு கவனம் ஈர்த்திருக்கு. போன 2019வது வருஷம் நவம்பர் மாசம் ஆரம்பிச்சது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி. குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து விலகுறதா மணிமேகலை அறிவிச்சிருக்காங்க. இது பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே நேர்மையோட, அர்ப்பணிப்போட எப்பவுமே என்னோட 100% முயற்சிகளையும், கடின உழைப்பையும் நான் குடுப்பேன். அதே மாதிரி தான் 2019 நவம்பர்ல இருந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரான இந்த நிகழ்ச்சியோட என்னோட பயணம் ஆரம்பிச்சது. ஆனா இப்போ இந்த நிகழ்ச்சிய விட்டு நான் விலகுறேன். சுயமரியாதைய விட எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீசன்ல குக்கா இருக்க வேண்டிய இன்னொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்துனாங்க. அவங்க குக் அப்படிங்கறத மறந்துட்டு தொகுப்பாளரோட வேலைய செய்ய விடாம நிறைய குறுக்கீடுகள செய்யறாங்க அப்படின்னு மணிமேகலை குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்படி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து அதோட தொகுப்பாளர் மணிமேகலை வெளியேறினது ரொம்ப பெரிய சர்ச்சையாயிட்டு வருது. மணிமேகலை அந்த பதிவுல அந்த தொகுப்பாளர் பேரை குறிப்பிடல அப்படின்னாலும் ரசிகர்கள் அது பிரியங்கா தான் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே மணிமேகலை பிரியங்கா சண்டை போடுறது மாதிரியான ஆடியோ ஒண்ணும் வெளியாகி வைரலா பரவிட்டு வந்துச்சு. இதுக்கிடையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்டு எலிமினேட் செய்யப்பட்ட சூப்பர் சிங்கர் புகழ் பூஜா இந்த சண்டைய பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாடகர் பூஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, "ஒருத்தர வெறுக்காம எப்படி நேசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? மோசமான வார்த்தைகள் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச நபர ஆதரிக்கலாம். நம்மளோட சமூகம் பெண்கள வீழ்த்துறதையே நெறைய விரும்புது. பொது தளத்துல உங்களோட கருத்துக்கள பதிவு செய்யறதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு கொஞ்சம் இரக்கத்தையும் வளர்த்துக்கோங்க. உங்களோட வார்த்தைகள் அவங்களையும், அவங்களோட குடும்பத்தினரையும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களோட ஒரு பக்க நிலைப்பாட்ட எடுத்து சொல்லல. மத்தவங்கள பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில அவங்கள பத்தி பேசுறத தவிர்க்க சொல்றேன். ஒரு சில மணி நேரங்கள் தொலைக்காட்சியில பார்க்கறதன் மூலமா நீங்க யாரையும் தெரிஞ்சுக்க முடியாது. சூழ்நிலையோட உண்மைத்தன்மை தெரியாம ஒரு நபர அவமானப்படுத்துறது எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு போட்டியாளரா இருக்கக்கூடிய குரேஷியும் அன்னைக்கு சூழ்நிலைக்கு திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆனாங்க. திவ்யா துரைசாமி பத்தி பேச சொல்லும்போது மணிமேகலை எதுவுமே பேசல. ஆனா பிரியங்கா அவங்கள பத்தி பேசினாங்க. அப்போ மணிமேகலை, "இல்ல நீங்க பேசாதீங்க. ஏற்கனவே நீங்க தான் இந்த ஷோவோட ஆங்கர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்க பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியங்கா அதனால ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சண்டை இப்படி முத்தி போய் கடைசியில மணிமேகலை ஷோவுல இருந்தே வெளிய போற மாதிரி ஆயிடுச்சு. மணிமேகலை இந்த ஷோவுல இருந்து வெளிய போனது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மணிமேகலை வெளிய போறேன்னு சொன்ன உடனேயே மணிமேகலையோட போஸ்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு குரேஷி. அந்த கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு போட்டியாளரான சுனிதாவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெளிவா தெரியாம ஒருத்தர மட்டும் குற்றம் சொல்லாதீங்க. பிரியங்கா எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி சமைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா மணிமேகலை இனிமே இந்த ஷோவுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தாலும், சோசியல் மீடியாவுல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்க மனச நோகடிக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3, 4 நாட்கள் ஆகுது. இந்த நிலையில மணிமேகலைக்கு ஆதரவு வலுத்துட்டு வரக்கூடிய நேரத்துல, திடீர்னு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட போட்டியாளர்கள் பிரியங்காவுக்கு ஆதரவா அவங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனா மக்கள் மத்தியில மணிமேகலைக்கு தான் ஆதரவு பலமா இருக்கு. ஒருவேள விஜய் டிவில இருந்து பிரஷர் வந்ததுனால தான் குக் வித் கோமாளி போட்டியாளர்கள் இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவா கருத்துக்கள சொல்லிட்டு வராங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரியல. எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசா தெரியாம நாமளும் இதுல யார் மேல தப்பு அப்படிங்கறதுல ஒரு முடிவுக்கு வர முடியாது. இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.